ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரச்சனை வந்திருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் பாருங்கள். அதில் நெகட்டிவிட்டிஸ் யாரும் க்ரியேட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஸோ எனக்கு என்ன புரிதல் இருக்கோ அதை வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, அவர் வந்து Q&A செக்ஷன் மாதிரி வச்சுருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு வச்சிருப்பார் போல். ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஐ திங்க் ஸோ. சுவாமியை வந்து சுவாமியோட இன்டர்வியூ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி, அதாவது சுவாமி இன்டர்வியூக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. பிகாஸ் எல்பி சுவாமி 2 பேரும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதா அவரோட யூடியூப் சேனல் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தார். எல்லாருக்குமே தெரியும். எல்பி கொடுத்தாச்சு. சுவாமியோட இன்டர்வியூக்காக நம்ம எல்லாருமே வெயிட்டிங். நிறைய நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம யாருமே கேட்குறது இல்லை. பட் அவர் கேட்டதுனால வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, டு ஆல் வீக்கா ஃபேன்ஸ் 99% அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு போட்டிருக்காரு. இதை வந்து அவர் ஜஸ்ட் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்காரு. மேபி அவருக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா இப்போது ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாலும் அது கீழே பல ஆயிரக்கணக்கான நெகட்டிவிட்டிஸ் வருது. ஸோ நெகட்டிவிட்டிஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக கூட வேணான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ கொடுக்காமலாம் இருக்க மாட்டார். கண்டிப்பாக கொடுப்பார், ஒரு நாள் கொடுப்பாரு. ஸோ வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு, அந்த டேக்காக. ஓகேங்களா? அதை தாண்டி நமக்கு ப்ரொவோக்கில் அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ப்ரொவோக் அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம எதிரே பார்க்கல. 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஜில் ஒன்றா அவங்க ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்பி வந்து சுவாமி அவார்ட் வாங்கினதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆனாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் அப்படியே தான் இருக்குது. அது யாருமே வந்து போயிட்டு ஸ்பாயில் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் நீங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட பாண்டிங் அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டு திருப்பி புதுசாக வந்து நெகட்டிவிட்டிஸை க்ரியேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் 2 வீக்ஸாக நெகட்டிவிட்டி போயிட்டுருக்குன்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அது இன்னும் ஓயலை, இன்னுமே முடியல. அந்த இன்னும் போயிட்டே தான் இருக்குது. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த ஒரு கமெண்ட். ஆக்சுவலாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கிடச்சிருக்குது. பட் அவருக்கு மேபி கேட்டிருக்கலாம். அவர் அந்த டைமில் வரலன்னு சொல்லியிருக்கலாம். அதை நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம். நம்ம யாரும் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அசார் சொல்லியிருக்கலாம். அதை நம்ம பெருசாக அதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கொடுக்கும்போது கொடுப்பார், வெயிட் பண்ணுவோமே. அதுலேயே ஏன்ப்பா நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறீங்க? கொடுக்கலையா, சரி கொடுக்கல விடுங்க. அது ஒன்று வீக்கா ஃபேன்ஸு ஏவிஎஸ் எதையோ கம்பேர் பண்ணுறீங்களே, ஏன் தான் எனக்கு புரியல. அங்கே மட்டும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரா? அங்கே மட்டும் அவருக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அஸ் அ ட்ரூ ஃபேன்ஸாக எல்லாருக்குமே தெரியும். எங்கேயுமே நம்மளை விட்டு கொடுத்தது கிடையாது. ஸோ இன்டர்வியூ கொடுத்தா தான் ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்றது கிடையாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்மள அவர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவார். அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த இன்டர்வியூ இல்லையா, அடுத்து நமக்கு இருக்க ஃபேன்ஸ் மீட் இருக்குப்பா, சிங்கப்பூர் ஃபேன்ஸ் மீட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே எல்லா ஹோல் எம்என் ஆர்டிஸ்ட்டுமே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, டான்ஸ் இருக்குது, அப்புறம் கேம் ஷோஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் அதில் காத்துட்ருக்கு. அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன தோணுதோ அவர் ஷேர் பண்ணிட்டாரு. பட் அவர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய பூகமே வெடிச்சிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறது, அவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி அவங்களோட மூடை தயவுசெய்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து கேட்குறேன், வரலன்னா ஒரு நாள் வருவார் கண்டிப்பாக. ஓகேங்களா? மேபி அவர் கேட்ட டைமில் அவர் ஃப்ரீயாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏதோ இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை சும்மாவே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதுக்காக கூட வேணான்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அவர் ஜஸ்ட் ஒரு ரீல் தான் போட்டார். அதில் எவ்வளோ எல்பி பற்றி நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது யார் கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வேறு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா சும்மா விட்டுருவீங்களா நீங்கள் சொல்லுங்கள்? அங்கேயும் நீங்கள் எல்பிக்கு பேட் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் பண்ணுவீங்க, அதுதான் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கே இல்லைன்னு அப்படி சொல்ல முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். நம்மளால் அவங்களுக்கு கேட்ட பேர் தேவையில்லையே அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சுவாமியை தவிர ஃபேன்ஸை அவாய்ட் பண்ணுற பர்சன் கிடையாது. அது ட்ரூவாக அவரை தெரிஞ்சவங்களும் அவரை புரிஞ்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? பேசுகிறவங்க பேசிட்டு போங்கப்பா. அவரை புரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவர் இப்படி தான் அப்படின்ட்டு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை.